ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கள் ஒரு ஸ்பெஷல் அவியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாம்பார், சிக்கன், மட்டன் எந்த ஒரு குழம்புக்காகட்டும் இது வந்து பக்காவான சைட் டிஷ் கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எந்த காய்கறிகள் உங்களுக்கு தேவையோ எல்லாமே எடுத்துக்கலாம். கத்திரிக்காய், வழுதனங்காய், அப்புறமா வாழைக்காய், பீட்ரூட், கேரட் எது வேணால் உங்களுக்கு எடுத்துக்கலாம். அப்புறமா இதில் தேவையான அளவுக்கு உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணியும் போட்டு இதை மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். இந்த டைமில் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் துருவல், பூண்டு, பச்சை மிளகாய், அப்புறமா ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சிட்டு இந்த டைமில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா காய் வந்து கொஞ்சம் வெந்திருக்கும். இப்போ சென்டரில் இந்த மாதிரி நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேக வச்சோம் அப்படின்னா இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் வந்துடும். அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் 1/4 கப்பு போல் வந்து கெட்டியான தயிர் வந்து சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி மாற்றி வச்சுட்டு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் கடுகு, உளுந்து, அப்புறமா கொஞ்சமாக வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வறுத்துட்டு இதை அப்படியே இந்த அவியல் கூட சேர்த்துருங்க. ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி